ஒரு கதை சொல்லிட்டேன் சார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அப்புறம் விக்ரமாதித்தன் போட்டு ரொம்ப நாளாச்சு. அதனால நம்ம இன்றைக்கி விக்ரமாதித்தன் கதைகளில் ஒரு கதையை பார்க்க போகிறோம். விக்ரமாதித்தன் எப்பவும் போல் வேதாளத்தை முருங்கை மரத்துலேருந்து திருப்பி அவனோட தோளில் தூக்கி போட்டு கொண்டு வந்துட்டுருக்கான். அப்போ கொண்டு வந்துட்டுருக்கும்போது வேதாளம் என்ன சொல்லுதுன்னா, உனக்கு நேரம் போகிறதுக்காக நான் ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அது சொல்ல ஆரம்பிக்குது. என்ன கதை சொல்ல ஆரம்பிக்குதுன்னா, அதாவது பாட்டலிபுத்திரத்தில் விக்ரமசேனன் அப்படின்னு ஒரு அரசன் இருக்கான். அந்த அரசன் ஒரு பஞ்சவர்ண கிளியை வளர்த்துட்டு வரான். அது ஒரு ஆண் பஞ்சவர்ண கிளி. அது அந்த விக்ரமசேனனுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மேலே அவனுக்கு ரொம்ப பாசம். ஏன்னா அந்த கிளி ரொம்ப புத்திசாலி, எல்லா சாஸ்திரம், எல்லா இதுவும் ஞானம் எல்லாமே உண்டு அதுக்கு. அதனால இந்த ஆட்சி முறை நடத்துறது எல்லா அரசர்களும் என்ன பண்ணுவாங்க, தலைமை மந்திரி அந்த மாதிரி ஆள்கள்கிட்ட கேட்டு அரசாட்சி செய்வாங்க. ஆனால் இந்த அரசன் விக்ரமசேனன் என்ன பண்ணுறான்னா, அந்த கிளிக்கிட்ட கேட்டு தான் அரசாட்சி செய்வான். அதுக்கப்புறம் அவனோட சொந்த வாழ்க்கைக்கான விஷயங்களையும் அந்த கிளிக்கிட்ட பேசி முடிவு பண்ணி செய்வான். அப்படி அவனோட கல்யாணத்தை பற்றி கூட என்ன பண்ணுறான்னா, எந்த நாட்டு இளவரசியை நான் கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு அந்த கிளிக்கிட்டையே கேட்டு கல்யாணம் பண்ணுறான். அப்படி ஒரு நாட்டு இளவரசியோட அந்த விக்ரமசேனனுக்கு கல்யாணம் ஆகுது. அந்த இளவரசியும் ஒரு பஞ்சவர்ண கிளி வளர்த்துட்டு இருக்கா. அது ஒரு பெண் கிளி. இப்போ இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனால் என்னன்னா, அந்த 2 கிளி இருக்குல்ல, ஆண் கிளி இருக்குது, விக்ரமசேனனோட கிளியும் அந்த இளவரசியோட கிளியும், இளவரசி இப்போ மகாராணி ஆகிட்டா, அந்த மகாராணியோட கிளியும் இருக்குது. அது 2ம் ஒரே குண்டில் தான் இப்போ வாழ்ந்துட்டுருக்கு. அப்போ அந்த 2 கிளியும் ரொம்ப புத்திசாலி கிளி தான். அதனால அவங்க மகாராஜா மகாராணி 2 பேருக்குமே ஏதாவது ஒரு புத்திசாலித்தனமாக ஏதாவது ஒரு நகைச்சுவை சொல்லி அவங்க 2 பேரையும் சிரிக்க வச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அந்த ராஜாவும் ராணியும். அப்போ ஒரு நாள் அந்த விக்ரமசேனன் வளர்த்துட்டு வர அந்த ஆண் கிளி பெண் கிளியை பார்த்து கேட்குது, இங்கே பாரு, நம்ம ரொம்ப நாளாக ஒரே கூண்டில் வாழ்ந்துட்டு வரோம். முதல்ல இருந்தே நீ வந்ததுலேருந்தே எனக்கு ஒன்று சொல்லணும்னு தோணிகிட்டு இருந்தது. நான் அதை இன்னைக்கு சொல்லலாமா அப்படின்னு கேட்குது. என்ன அப்படின்னு அந்த பெண் கிளியும் கேட்குது. அப்போ அந்த ஆண் கிளி என்ன சொல்லுதுன்னா, இங்கே பாரு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குது. அப்போ அந்த பெண் கிளி என்ன சொல்லுதுன்னா, இந்த ஆண்களே இப்படி தான் நன்றி கெட்டவங்க, மோசமான ஆட்கள் அப்படின்னு அது ரொம்ப கோபமாக சொல்லுது. இப்படி திருப்பி ஆண் கிளியும் பெண் கிளியும் சண்டை போடுது. இல்லை, பெண்கள் தான் மோசமான ஆட்கள், அவங்க தான் நிறைய சதி செய்வாங்க அப்படின்னு அது சொல்லுது ஆண் கிளி. அதுக்கு பெண் கிளி இல்லை, ஆண்கள் தான் ரொம்ப கெட்டவங்க, ஒரு கொடுமையான ஆட்கள் அப்படின்னு அது சொல்லுது. இப்படி மாற்றி சண்டை போடுறதுனால அவங்க ஒரு முடிவு, 2 கிளியும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதாவது அவங்களோட பிரச்சனையை விக்ரமசேனன் கிட்ட விசாரித்து யார் பக்கம் நியாயம் இருக்குது அப்படின்னு நம்ம மகாராஜா கிட்டே கேட்டுடலாம் அப்படின்னு 2 பேரும் முடிவு செய்கிறாங்க. அப்படி அந்த ஒப்பந்தத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண் கிளி ஜெயிச்சுட்டா அந்த பெண் கிளியை திருமணம் செஞ்சுக்கணும், இல்லைன்னா பெண் கிளி ஜெயிச்சுட்டா அந்த விக்ரமசேனனோட கிளி இந்த மகாராணியோட கிளிக்கு காலம்பூரா அடிமையாக இருக்கணும் அப்படின்னு அந்த பெண் கிளி ஆண் கிளி கிட்ட சொல்லுது. இதுதான் அந்த 2 கிளிகளுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு ஒப்பந்தம். இப்போ அந்த பிரச்சனை விக்ரமசேனன் கிட்ட போகுது. விக்ரமசேனன் முதல்ல பெண் கிளியை பார்த்து கேட்குறான்,
நீ வந்து எப்படி ஆண்கள் வந்து ரொம்ப கொடுமையான ஆட்கள்னு நீ சொல்கிற அப்படின்னு அதை பார்த்து விக்ரமசேனன் கேட்குறான். அதுக்கு அந்த பெண்கிளி வந்து ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்குது. இங்கே பாருங்க மன்னா, நான் இப்போ ஒரு கதை சொல்கிறேன். அந்த கதையிலேருந்து நீங்கள் ஆண்கள் எப்படிப்பட்ட ஒரு கொடுமைக்காரர்கள் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்குது. என்ன கதைன்னா, ஒரு ஊரோட பேர்லாம் அதில் இல்லை. அதாவது ஒரு ஊரில் ஒரு பெரிய செல்வந்தர் இருக்கார், பெரிய வியாபாரி. அவர் வந்து அவரோட பேர் ஜெயநந்தன். அந்த ஜெயநந்தனுக்கு நாகநந்தன் அப்படின்னு ஒரே ஒரு பையன் இருக்கான். அந்த பையனுக்கு அம்மா இல்லை. அதனால ஜெயநந்தன் என்ன பண்ணுறாருன்னா, தன்னோட பையனை ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்க்குறாரு. அப்படி வளர்க்கும் போது அந்த பையன் ரொம்ப ஒரு ஒழுக்கம் இல்லாத பையனாக வந்து வளர்ந்துடுறான். அப்புறம் பெருசானோடனே என்ன பண்ணுறான்னா, தேவையில்லாத ஆட்களோட நட்பு வச்சுக்கிட்டு அங்கே இங்கே ஊரை சுற்றுறது, சூதாடுறது, தண்ணி அடிக்கிறது, இந்த மாதிரியான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு நாள் என்னென்ன ஆகுதுன்னா, அந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி இவனோட அப்பா இவனை வந்து செல்லம் கொடுத்து வளர்த்து இந்த மாதிரி ஒரு மோசமான ஆளாக வளர்த்துட்டாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ இந்த செய்தி வந்து அவனோட அப்பாவுக்கு தெரிய வருது. தெரிய வந்தோடனே அவருக்கு உடனே ரொம்ப ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாமல் ஆகி நோய்வாய்ப்பட்டு அவர் படுத்த படுக்கையாக ஆகிட்டார். என்ன ஆகுதுன்னா, கொஞ்ச நாள் கழித்து அந்த நாகநந்தனோட அப்பா ஜெயநந்தன் வந்து இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னா, சொத்து பூரா, அதாவது அந்த ஜெயநந்தனோட சொத்து முழுக்க வந்து இந்த நாகநந்தனுக்கு வந்துடுது. அதனால அப்பா இறந்த கவலை கூட இல்லாமல் சொத்தெல்லாம் நம்ம பேருக்கு வந்துச்சு அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் அவன் என்ன பண்ணுறான்னா, இருக்கிற காசெல்லாம் செலவழித்து வந்து சூதாடுறது, தண்ணி அடிக்கிறது, ஊரை சுற்றுறது, இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போது ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, இருக்கிற காசெல்லாம் கையிலேருந்து போயிடுது. காசெல்லாம் வந்து காலி ஆயிடுச்சு. ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கூட ரொம்ப கஷ்டப்படுறான். அதனால அந்த ஊரை விட்டு வெளியில் போகிறதுன்னு முடிவு பண்ணுறான். அப்படி முடிவு பண்ணிவிட்டு என்ன பண்ணுறான்னா, பக்கத்து ஊருக்கு எங்கேயோ போகிறான். அங்கே பார்த்தா ஒரு பெரிய வியாபாரி, இவனோட அப்பா மாதிரியே ஒரு பெரிய வியாபாரி இருக்கார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, இவனை வந்து ஒரு தெருவில் பார்க்குறாரு. பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்குது. அதனால அவரோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் சாப்பாடெல்லாம் கொடுத்து தன்னோட வேலைக்கும் வச்சுக்கிறாரு. இப்படி வேலைக்கு வச்சுக்கிட்டக்கப்புறம் வந்து அந்த வியாபாரியோட குடும்பத்துக்கிட்ட ரொம்ப நல்ல மாதிரி நடித்து வந்து ரொம்ப நல்ல மாதிரி இருக்கான். அதனால எல்லாரும் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, அந்த வியாபாரியோட பொண்ணை வந்து இவனுக்கு நாகநந்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி கல்யாணமும் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் இவன் எப்படிப்பட்டவன்னு அவங்க யாருக்குமே தெரியாது. இப்போ இவன் என்ன பண்ணுறான்னா, வந்து ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை இருக்குது. மாமனார் வந்து ஒரு பெரிய வியாபாரி, மனைவியும் ரொம்ப வசதியான ஒரு பொண்ணு. அதனால இப்படி வந்து வாழ்ந்துட்டு வரான். ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். அந்த பொண்ணு வந்து ஒரு அப்பாவி பொண்ணு. அவள் வந்து ரொம்ப நல்ல பொண்ணு. அவன் வந்து இப்படி வாழ்ந்துட்டுருக்காங்க. கொஞ்ச நாள் கழித்து அந்த நாகநந்தன் என்ன பண்ணுறான்னா, இந்த மாதிரி ஒரு தன்னோட மாமா கிட்ட, இதை பாருங்க மாமா, ஊர்லேருந்து வந்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் எங்கள் அப்பா இறந்ததுனால அந்த ஊரை விட்டு வந்துட்டேன் வருத்தத்தில். அதுக்கப்புறம் ஊரில் போய் யாரையுமே பார்க்கல. அங்கே ஊட்டுறார் உறவினர்லாம் இருக்காங்க, அவங்க யாரையுமே பார்க்கல. அவங்கெல்லாம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. அதனால என்னோடய மனைவியை கூட்டிகிட்டு நான் வந்து அங்கே ஊருக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவர் வந்து என்ன யோசிக்கிறாருன்னா, தன்னோட பொண்ணை பிரிஞ்சு ஒரு நாள் கூட அவர் இருந்ததில்லை. இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. வந்து கணவனோட அனுப்பி வச்சாலும் ஏதோ கவலையாக இருக்குது. அதனால என்ன பண்ணுறாருன்னா, அவரோட வீட்டில் இருக்க ஒரு பாட்டியை
வந்து அந்த பொண்ணுக்கு துணையாக அனுப்பி வைக்கிறாரு. அப்போ அந்த பொண்ணு, அந்த பாட்டி, இந்த நாகநந்தன் 3 பேரும் வந்து கிளம்பி அவனோட ஊருக்கு போகிறாங்க. அப்படி போகும்போது வழியில் ஒரு காட்டு பாதையில் அவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு போகிறான். அப்போ பார்த்தா சூரியன் மறைஞ்சிருது, ராத்திரி ஆயிடுது. அதனால நாகநந்தன் அவனோட மனைவி கிட்ட என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி நீ என்ன பண்ணு, நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல படுத்து தூங்கிட்டு போகலாம். இது ராத்திரி நேரம், காட்டு வழி வேறு, திருடர்கள் இந்த நேரத்தில் நிறைய பேர் வருவாங்க. நீ வேறு நிறைய நகை போட்டிருக்க, அதனால இருக்கிற நகை எல்லாத்தையும் கலட்டி என்கிட்ட கொடுத்துரு, நான் பத்திரமா வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ மனைவியும் வந்து என்ன பண்ணுறான்னா, இருக்கிற நகையெல்லாம் கலட்டி அவங்கிட்ட கொடுத்துட்றா. அவனும் வந்து என்ன பண்ணுறான்னா, சரி நம்ம படுக்கிறதுக்கு எங்கேயாவது இடம் இருக்கா, நம்ம ராத்திரி தங்கிட்டு போகிறதுக்கு ஏதாவது இடம் இருக்கா அப்படின்ட்டு நான் பார்ப்போம் வா அப்படின்னு அவளோட கையையும் பிடிச்சி அப்படி கூட்டிகிட்டு போகிறான். அப்படி கூட்டிகிட்டு போகும்போது மலை உச்சி ஒரு இடம் வருது. அந்த மலை உச்சியில் என்ன பண்ணுறான்னா, இவன் வந்து ஒரு சதி திட்டம் தீட்டியிருக்கான். அதாவது அந்த பொண்ணையும் அந்த பாட்டியையும் சேர்த்து வந்து மலை உச்சியிலேருந்து தள்ளி விட்டுட்டு இருக்கிற நகையெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு யோசிக்கிறான். அப்படி யோசிச்சுட்டு அதே மாதிரி அவன் திட்டப்படியே அவன் வந்து பண்ணுறான். ஆனால் அந்த மலையிலேருந்து தள்ளி விட்டப்போ முதல்ல அந்த பாட்டி வந்து கீழே விழுந்துடுறாங்க. இவளும் வந்து கீழே விழுந்துடுறா. அந்த பாட்டி கீழே விழுந்ததில் மண்டை உடஞ்சி அவங்க வந்து இறந்துடுறாங்க. ஆனால் அந்த பொண்ணு என்ன ஆகுறான்னா, அந்த பாட்டி மேலேயே போய் விழுந்துடுறா. அதனால அவளுக்கு ஒரு காயமும் இல்லை. ரொம்ப ஏதோ லேசாக ஏதோ ஒரு காயம் பட்டிருக்கு. தன்னோட கணவன் வந்து இவ்வளோ கொடுமைக்காரனா அப்படின்னு யோசிச்சுட்டு அவள் வந்து ரொம்ப ராத்திரி முழுக்க கவலைப்பட்டு அவள் வந்து என்ன பண்ணுறான்னா அழுதுட்டுருக்கா. அப்புறம் விடிஞ்சக்கப்புறம் இருக்கிற செடி கொடி எல்லாத்தையும் பிடிச்சி திருப்பி மேலே ஏறி போகிறா. அங்கே பார்த்தா யாருமே இல்லை. அவன் வந்து வேற எங்கேயோ போயிட்டான். அதனால வந்து எப்படி போகிறது, ஊருக்கு எப்படி போகிறது அப்படின்னு தெரியாமல் இருக்கா. அப்போ பார்த்தா அந்த வழியில் யாரோ ஒருத்தன் வரான். அவன்கிட்ட வழியை கேட்டு இவ வந்து அவளோட ஊருக்கு போகிறான். அப்போ அவளோட ஊருக்கு போனோடனே அவளோட அப்பா வந்து பார்த்து கேட்குறாரு, இந்த மாதிரி அலங்கோலமாக வந்திருக்கியே, உன்னோட கணவன் எங்கே, என்னம்மா ஆச்சு, என்ன நடந்தது அப்படின்னு ரொம்ப பதறி போய் கேட்குறாரு. அப்போ இவ வந்து என்ன சொல்கிறான்னா, நடந்ததை சொல்லாமல் அவள் வந்து ஒரு பொய்யை சொல்கிறான். என்னதான் கணவன் வந்து ரொம்ப மோசமான ஆளாக இருந்தாலும் வந்து காட்டி கொடுக்குறதுக்கு அவள் விரும்பலை. அதனால அவள் பொய் சொல்கிறான். இந்த மாதிரி நம்ம வந்து அதாவது நாங்கள் வந்து அவரோட ஊருக்கு போயிட்டு இருந்தப்போ வழியில் ஒரு காட்டில் ஒரு திருட்டு கும்பல் வந்து எங்ககிட்ட இருக்கிற நகை பணம் எல்லாத்தையும் வந்து திருடிட்டு போனாங்க. அப்படி திருடிட்டு போகும்போது அவர் எங்கள் 2 பேரையும் காப்பாற்ற சண்டை போட்டார். அந்த நேரத்தில் அவரை பிடிச்சி கட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க. நான் வந்து மயங்கி விழுந்து கிடந்தேன். என் கூட நீங்கள் அனுப்பி வச்சிங்கல்ல அந்த பாட்டி, அவங்க வந்து அந்த சண்டையில் மண்டை உடஞ்சி அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு அவள் வந்து சொல்கிறா. சரி சரி, நீ எப்படியும் உயிரோடு வந்துட்டியே, அதுவே பெரிய விஷயம். உன்னோட கணவனை எப்படியாவது நம்ம தேடி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு அவங்க அம்மாவும் அப்பாவும் அவளுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது சொல்லிவிட்டு அதை கேட்டுட்டு அவள் வந்து அவளோட இடத்துக்கு, அவளுக்குன்னு ஒரு ரூம் மாதிரி ஒன்று இருக்கும்ல, அங்கே வந்து போயிடுறா. அப்போது வந்து அந்த அவளோட இடத்துல உட்காந்துட்டு அவள் வந்து அவளோட கணவனை பற்றியே நினச்சிட்ருக்கான். இவன் வந்து எப்படியா திருந்தி நம்மக்கிட்ட திரும்பி வருவான், நம்மளை தேடி வருவான் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கான். அப்போ இவன் என்ன ஆனான்னா, இவன் வந்து தன்னோட ஊருக்கு போய் திருப்பி அவனோட நண்பர்களெல்லாம் பார்த்து இந்த மாதிரி இருக்கிற காசெல்லாம் செலவழித்து வந்து நகையெல்லாம் வந்து எப்படியோ காசாக்கி செலவழித்து திருப்பி கையில் காசு இல்லாமல் வரான். அப்படி வரும்போது என்ன சொல்கிறது அப்படின்னு யோசிக்கிறான். தன்னோட மாமனார்கிட்ட என்ன சொல்கிறது அப்படின்னு யோசிக்கும்போது என்ன நினைக்கிறான்னா, இந்த மாதிரி உங்கள் பொண்ணை நான் வந்து எங்கள் ஊரில் விட்டுட்டு வந்திருக்கேன், ஊரில் வந்து விவசாயம் நடக்குது, விளைச்சலுக்காக விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு
முடிவு பண்ணிட்டு போகிறான். ஆனால் இவனுக்கு வந்து அவள் உயிரோடு இருக்கா அப்படிங்கிறது தெரியாது. அதனால இப்படி சொல்லலாம் அப்படின்னு நினச்சி போகிறான். ஆனால் அந்த ஊருக்கு போய் பார்க்கும்போது அவள் வந்து உயிரோட அங்கே இருக்கிறா. என்னடா இது, இவன் எப்படி வந்து உயிர் பிழைச்சா, என்ன நடந்திருக்கும் அப்படின்னு யோசிக்கிறான். ஆனால் அவள் வந்து எந்த ஒரு இதுவுமே கவலையோ கோபமோ இல்லாமல் இவன் வந்து நமக்கு துரோகம் செஞ்சுட்டான் அப்படிங்கிற ஒரு நினப்பு கூட இல்லாமல் அவன் வந்து ரொம்ப பாசமாக போய் அவனை வந்து கட்டி பிடிச்சி, இங்கே பாருங்கள், காட்டில் நடந்த எந்த விஷயத்தையும் நான் வந்து எங்கள் அப்பா கிட்ட சொல்லலை, நான் ஒரு வேறு விஷயம் ஒன்று சொல்லி வச்சுருக்கேன். அதாவது திருட்டு கும்பல் வந்ததாகவும் அந்த திருட்டு கும்பல்கிட்ட நீங்கள் வந்து சண்டை போட்டதாகவும் எங்களை காப்பாற்றினதுனால வந்து அந்த திருட்டு கும்பல் எப்படியோ அவங்கள இது கட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு நான் சொல்லி வச்சுருக்கேன். வந்து எங்கள் அப்பாட்ட இந்த மாதிரி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு அவன் வந்து சொல்கிறான். அப்படி சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா வந்து அப்படியே அவனோட மாமா கிட்ட இவன் போய் சொல்கிறான். அப்புறம் திருப்பி சரி நீங்கள் மாப்பிள்ளை நீங்கள் வந்து உயிரோடு வந்துட்டிங்களா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு அவனுக்கு சில விருந்தெல்லாம் கொடுத்து அவன் திருப்பி அந்த வீட்டிலையே மனைவி கூட வாழ்ந்துட்டுருக்கான். இப்போ வந்து திருப்பி அவனுக்கு வந்து இன்னும் அவன் திருந்தலை. அவன் வந்து என்ன யோசிக்கிறான்னா வந்து வீட்டிலேருந்து வெளியில் போக முடியல, இந்த வீட்டிலையே உட்காந்துட்டு இருக்க வேண்டியிருக்கு, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறான். அப்போ ஒரு நாள் ராத்திரி என்ன பண்ணுறான்னா அவனோட மனைவி கூட படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது இருக்கிற நகையெல்லாம் கழுத்தில் இருக்கிற நகை, அவளோட நகை எல்லாத்தையும் எடுத்துட்டு அவளோட மனைவியை கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டான். கொன்னக்கப்புறம் வந்து அவன் வந்து தப்பிச்சு போயிடுறான். இதோட அந்த கிளி வந்து அந்த கதையை சொல்லி முடிக்குது. இதுக்கப்புறம் ஆண் கிளி வந்து ஒரு கதை சொல்லுது. ஆண் கிளி வந்து என்ன கதை சொல்லுதுன்னா, ஆமாம் பெண்கள் மட்டும் என்ன அப்படியே உத்தமிங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப நல்லவங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அது நான் வந்து பெண்கள் எப்படி மோசமான ஒரு ஆட்கள் அப்படின்னு நான் ஒரு கதை சொல்கிறேன், இந்த கதையோட உதாரணம் உங்களுக்கு வந்து புரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அது சொல்ல ஆரம்பிக்குது கதையை. இந்த கதை ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால இந்த கதையை பார்த்துட்டு ஆண்கிளி சொல்ல போகிற கதையை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஆண்கிளி சொல்ல போகிற கதை எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் இந்த கதை முடிஞ்சக்கப்புறம் வேதாளம் வந்து விக்ரமாதித்தன்ட்ட என்ன மாதிரி வந்து கேள்வி கேட்குது, அதுக்கு விக்ரமாதித்தன் என்ன வந்து பதில் சொல்ல போகிறான் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் சொல்லி அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் நல்லா கூட்டினா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.